எங்களால இங்க மக்கள் வந்து பயன்பெற போறாங்க. இங்க வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லை. இந்த சேரு இது மாதிரி கர்டன்ஸ் வாங்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு கிடையாது. அப்புறம் டியூஸ்டேஸ்ல நாங்க வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நாங்க ஹவுஸ் விசிட்டுக்கு போவோம். வேற ஏதாவது மக்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது கிடைத்த அனுபவங்கள்ல ஒரு சந்தோஷம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிற? இங்க ஒரு கிசேஸ் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க நான் வந்த புதுசுல வந்து எங்களுக்கு வந்து ஐயோ யார பேக்கறது, என்ன செய்யறது, அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு வந்து இந்த சேரு இது மாதிரி கர்டன்ஸ் வாங்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு கிடையாது. அப்ப அந்த ஃபேமிலி தான் முன் வந்து இதையெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து, ஈவன் இந்த ஹவுஸ்க்கு கர்டன்ஸ் அவங்களே வாங்கி எல்லாமே போட்டு கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் அந்த சமயம் வந்து உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டேவுக்கு அவங்களே வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்கேயே சர்வ் பண்ணி அவங்க எங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு கேக் வெட்டிட்டு போன தருணம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கடவுளுடைய ப்ராவிடன்ஸ், கடவுளுடைய பராமரிப்பு யாராவது மூலமா வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சிஸ்டர், இப்ப இங்க எத்தனை வருஷம் இருந்தீங்க மொத்தமா கென்யால? 15 வருஷம். உண்மையாலுமே இந்த மக்களோட ஒன்னா இருப்பீங்க நீங்க இல்லைங்களா? அவங்க கலாச்சாரம் எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒர்க் அது மட்டும்தான் உங்களோட மினிஸ்ட்ரியா, இல்ல இதை விட்டு வேற ஏதாவது மினிஸ்ட்ரி? நாங்க வந்து ஜுமியோக்கு போவோம். ஜுமியோன்னா ஸ்மால் கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டி. வெரி குட். அதுக்கு போவோம். அப்புறம் டியூஸ்டேஸ்ல நாங்க வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நாங்க ஹவுஸ் விசிட்டுக்கு போவோம். ஆமா, வீடுகளை போய் சந்திச்சு அவங்க வீட்டுல ப்ரே பண்ணிட்டு அப்படி வருவோம். அப்புறம் யார் வீட்லயாவது இப்ப வந்து எங்களுக்கு ஃபெமிலியரா இருக்க ஃபேமிலி வந்து அவங்களை கூப்பிடுவாங்க, அதனால டெத்துக்கு அவங்க வீட்டுக்கு போவோம். அது மாதிரி அப்புறம் சண்டேஸ்ல வந்து ரெகுலரா வந்து ஜூனியர்ஸ்க்கு போவோம். ஒரு சண்டே மட்டும் நாங்க போக மாட்டோம், ஏன்னா ரெக்கலெக்ஷன் சண்டேக்கு வந்து நாங்க ரெக்கலெக்ஷன் வெளியில போறதுனால மத்த சண்டேஸ்ல யார் எந்த வீட்டுல எங்களை கூப்பிடுறாங்களோ ஜுமியாவுக்கு நாங்க அங்க போயிட்டு அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு வருவோம். அந்த ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அன்பியத்துக்கு அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க ஃபாதர். அப்படின்னா அவங்க வந்து இங்க இந்த ஊர் அங்கெல்லாம் வந்து நாம வந்து என்ன சொல்றோமோ அதை கேட்பாங்க. இங்க அப்படி கிடையாது. அதுங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் வீக் ரீடிங்ஸ அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணுவாங்க, என்ன செய்ய போறாங்க அந்த சண்டேஸ்ல, அந்த மாசத்துல அவங்க என்ன இந்த அன்பியம் தான் வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க நெக்ஸ்ட் சண்டே மாசம் அப்படின்னு சொன்னா அவங்க என்னென்ன செய்ய போறாங்க அவங்களுடைய இறைவார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் ரோசரி சொல்லி ஒரு சின்ன ஜபம் சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நாங்க வந்து எடுத்துக்காட்டா என்ன சொல்ல முடியுமோ அதை நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேயரோட முடிச்சுட்டு. இங்க அன்பி வந்து வாரம் நடக்குங்களா? வாரம் இருக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். இங்க வந்து ஆக்சுவலா வந்து 50 இந்த பாரிஷ்ல மட்டும் 8 சப்ஸ்டேஷன் இருக்கு. இப்பதான் ஆக்சுவலா இது பாரிஷ் ஆச்சு. அக்டோபர் 4th தான் பாரிஸ் ஆச்சு. இப்ப பாரிஸ் பிரிஸ்ட் இருக்கிறாரு இங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்லி இருக்கேன், நீங்க வருவீங்க, வந்தா உங்களை மீட் பண்ணுவாங்களா, சான்ஸ் இருந்தா உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். கண்டிப்பா போலாம், போய் பார்ப்போம். உங்களுடைய பங்கையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல மற்ற பணிகள்னா இதெல்லாம் செய்வீங்க. நீங்க வீடு விசிட் பண்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ப்ரேயர் பண்றது, அந்த இதெல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இதுக்கு. ஓகே சிஸ்டர், உண்மையாலுமே உங்ககிட்ட பேசும்போது நிறைய கத்துக்கிட்டோம். நிறைய மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். 2 தடவை கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ணாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்தது எதுவோ ஒரு பெரிய ஒரு படமாக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். சொல்ல வரும்போது நிறைய சாதனையை சாதிச்சிருக்கீங்க, அப்படிதான் நான் சொல்லணும். சாதனை வந்து நான் செய்யல, இது வந்து கடவுள் கொடுத்தது. அது வந்து ஏத்துக்கிட்டீங்க இல்லைங்களா? அது ஒரு பெரிய நல்ல ஒரு இது. அவ்வளோ பெரிய உயிருக்கே போராடின, உயிர் போற தருணம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி வந்துட்டு மறுபடியும் இங்கேயே பணி செய்ய வந்தது உண்மையாலுமே ஒரு தைரியம், கடவுளுடைய பராமரிப்பு இருக்குங்கிற அவர் மேல இருந்த நம்பிக்கை, அது உண்மையாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரி சிஸ்டர், இவ்வளவு நேரம் எங்களோட நாங்க பேசிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன ஒரு மெசேஜ்
எங்க மக்களுக்காக சொல்லுங்க. எனக்கு வந்து ரிலீஜியஸ் லைஃப்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால நான் வந்து எஸ்எம்எம்ஐ காங்கிரிகேஷன்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து எங்க காங்கிரிகேஷன் மூலியமா தான் எனக்கு வந்து இங்க வந்து பணி செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதனால வந்து இது மாதிரி யாராவது ஆசைப்படுறவங்க, ஆப்பிரிக்கா கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும், பணி செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் எங்களை மாதிரி வந்து பணி செய்ய உங்களை அழைக்கிறேன். அன்புள்ளங்களே, சிஸ்டர் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். வாங்க, இந்த பங்கு எப்படி இருக்குது, இந்த கோயில் எப்படி இருக்கு, அதுக்குள்ள பங்கு சாமியார் யாரு என்ன அப்படிங்கிறத பத்தியும், அவங்களும் பங்கு மக்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சில காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதே போல சிஸ்டருக்கு அவங்க கட்டிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இதுதான் ஃபாதர் எங்க பாரிஷ். இல்லை ஃபாதர் அப்போலேருந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கே போனாலும் எஸ்எம்எம்ஐ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து கேட்டிகிசம் ஃபாதர். நாங்கள் வந்து கால்டு கேட்டிகிஸ் சிஸ்டர்ஸ். அதனால கேட்டிகிசத்துக்காக எங்கே வந்து பாரிஷ் பக்கத்தில் இருக்குதோ அங்கே வந்து நாங்கள் இது ஹவுஸ் வைப்போம். ஆமா, அப்போ பூசிக்கு கேட்டிஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எங்களோட மினிஸ்ட்ரி அது. ஆமா ஆமா, மெயினா வந்து அதுதான் கேட்டிகிசம் தான். இது வந்து நமக்கு வந்து ஹீலிங். இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்தபோது எங்கேயுமே பக்கத்தில் எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து சரி நம்ம இங்கே வந்து நாங்கள் முதல்ல வந்து பாரிஷ் பிரீஸ்ட்டை பார்க்கும்போது என்ன மினிஸ்ட்ரி நாங்கள் இங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது மக்கள்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ மக்கள் கேட்கும் போது இங்கே வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் இல்லை, எங்களுக்கு மெயினாக ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் கேட்டுட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக ப்ரொவின்ஷியல் சொல்கிறாங்க எங்களுக்கு சிஸ்டர்ஸே இல்லை, அதனால் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இதுவே ஹாஸ்பிட்டல் மட்டும் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணல, டிஸ்பென்சரி மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. வாடகை வீட்டில் வச்சுருக்குறோம். ஆமாம். இதுதான் ஃபாதர் ஹவுஸ், இதுதான் பாரிஷ். ஃபாதரை பார்த்துட்டு போயிடலாமா? பப்பா ஈகோ ஃபாதர். Habari. Hi. Nzuri. Yes, yes. Hello. Karibu. Welcome. Asante. Nani? Thank you for your kwanza. எஸ் ஃபாதர், இது வந்து இதுதான் மக்களே கட்டி கொடுத்தாங்க ஃபாதர். இது வந்து 15 மில்லியன். இது மக்களே கட்டி கொடுத்தது அவங்களுக்கு புதுசா. 1 crore 1.5 1 crore Indian rupees. Hello, Father. Good afternoon. How are you? He's the cameraman. Father is Father Vincent. He's coming from India. Father CJ and Anthony. From West Pokot. Yes. Father Gregory Savali. சவாலி. ஃபாதர் வந்து இப்போதான் வந்து ஒரு மாதம் ஆகுது. எங்களுக்கு வந்து பாரிஷ் பிரீஸ்டா இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இந்த ஹவுஸ் தொடங்கி 10 வருஷம் 5 வருஷத்தில் நாங்கள் வந்து தினமும் வந்து இங்கேருந்து ஜோஸ்காவுக்கு போயிட்டு இருந்தோம் பூசிக்கு. இப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம், ஒரு 2.5 kilometers per 20 minutes drive per car. இப்போ தான் நாங்கள் வந்து 1 மாசமா எங்களுக்கு இங்கேயே பூசை இருக்கு. ஃபாதர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறாரு. இது வந்து செயின்ட் தொபியாஸ் கேத்தலிக் சர்ச். இதுதான் எங்களோட பாரிஷு. நாங்கள் தினமும் இங்கே தான் பூசிக்கு வர இடம். இது வந்து ஆக்சுவலாக பழமை வாய்ந்தது. ரொம்ப வருஷமாக வந்து இங்கே வந்து மக்கள் வந்து பூசை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் இங்கே கான்வென்ட் வந்ததுனால கண்டிப்பாக சிஸ்டர்ஸ்க்கு வந்து பூசை தேவை, அவங்களுக்கு தினமும் வந்து திருப்பலி தேவை அப்படின்றதுக்காக பிஷப் வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி ஒரு பாரிஷ் பிரீஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்த புதுசில் இங்கே வந்து ஒரு சின்ன டேபிள் போட்டு தான் நாங்கள் வந்து பூசைக்கு வைப்போம். ஏன்னா எங்களுக்கு வாரத்தில் 1 நாளைக்கு தான் உங்கள் பூசை இருக்கும்.
அதனால அப்போ வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. அப்போதான் மக்கள் வந்து சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பூசை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆல்டரு எப்படி போடணும் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னோம். அப்புறமா எப்படி வந்து ஆம்போ வைக்கணும், அதனோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனால இது எல்லாமே மக்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க. பட் நம்ம சொல்கிறது தான், மற்றது எல்லாமே மக்கள் வந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. In this parish we have 150 families. But 8 substations are there. அதனால அந்த 8 கிளை பங்குக்கும் ஃபாதர் தான் தனியாக போகணும். இங்கே வந்து எங்களுக்கு சண்டேஸில் வந்து 2 மாதம் இருக்குது. காலையில் 7:30 ஒரு மாதம், 9:30 9:30 ஒரு மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அவர் பூசை முடித்து வர்றதுக்கு 3 மணி ஆகும். சில சமயம் நாங்கள் வந்து அவர் அக்கம்பெனி பண்ணுவோம், ஏன்னா கம்யூனியன் கொடுக்கறதுக்காக நாங்கள் உதவி செய்வோம். இங்கே வந்து முதல்ல வந்து திவ்ய நற்கருணை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் தான் வந்து கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வர வச்சு இது வாங்கி கொடுத்தோம். ஒன் டே ஈவினிங் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரிலாக்ஸாக டீ எடுத்துகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு கால் வந்தது ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியிலேருந்து. இது மாதிரி சிஸ்டர் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் வாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு பாடியை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து நாளைக்கு அந்த பாடியை வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும், அதனால் எப்படியாவது நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் சரி, ஓகே, அதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து உடனே நான் கிளம்பி அங்கே வேலை செய்கிற மக்களோட நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க பேர் சிஸ்டர் டெய்சி தாமஸ். அவங்க வந்து என்ன கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி வந்து ஒரு பாடியை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், அதனால் அதை எடுக்க போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வில்லேஜ், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து, நாங்கள் இருக்கிறது டவுனு, அந்த வில்லேஜுக்கு எவ்வளோ தூரம் போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நாங்கள் இங்கே 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகும்போது அரவுண்டு 9:30 நைட்டு. அங்கே போன உடனே லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரே பயங்கர இருட்டாக இருக்குது. இந்த ராட்னம் இருக்கும்ல, என்ன நைட் லைட் லேம்ப்பு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நாங்கள் கையில் எடுத்துட்டு அந்த கிரேவி அடுக்கு போனோம். அந்த பாடியை வந்து புதைச்சிருந்தது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் புதைச்சிருந்தாங்க. அப்போ வந்து அங்கே உள்ள வில்லேஜ் ஆஃபீஸரை நாங்கள் பார்க்க போயிட்டு அவங்ககிட்ட போய் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, வி ஹவ் டு ஜெபிக்கணும், ஜெபித்துக்கு அப்புறம் தான் வந்து பாடியை தோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே உள்ள பாடியை எடுத்துகிட்டே போனதுனால இந்த பாடியை ஜெபம் பண்ணி அந்த பாடியை வெளியில் எடுத்து கழுவி எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்து அரவுண்டு 3 o'clock. அப்போ வந்து அரவுண்டு 12 o'clock இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது. அப்போ நான் வந்து என்னோட ப்ரீஸ்ட் பிரதருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே வந்து ஒரு லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த பணத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் திரும்பியும் வருவேனா வரமாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லும் போது எங்கள் அண்ணன் சொன்னாங்க, சாமி வந்து உன்னை வழி நடத்தும், நீ வந்து கவலைப்படாத, நீ பத்திரமா வருவ, அதனால நீ வந்து கடவுளுடைய கரம் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேணாம், நாங்கள் வந்து உனக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்போ வந்து இந்தியா டைம் வந்து மார்னிங் 3:30. அப்புறம் நான் இந்த இன்சிடெண்ட் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அண்ணனும் பயமாகி தூங்காமே இருந்தாங்க. அப்புறம் நான் இங்கே கென்யா டைமுக்கு 3:30 நான் ரீச் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, பட் எங்களுடைய ஹோல் ப்ராவின்ஸ், தஞ்சாவூர் ப்ராவின்ஸே எங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ இங்கேயும் வந்து கன்னியாவிலேயும் 2 சிஸ்டர்ஸ் வந்து விளக்கு ஏந்தி மாதா கிட்ட பக்தியோட வேண்டிட்டு இருந்தாங்க, எப்படியாவது சிஸ்டர்ஸ் வந்துடணும், அவங்களும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய என்கரேஜ்மெண்ட்டாலையும் ஜபத்தாலையும்
நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்து அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் வந்து அந்த பாடியை கொண்டு வந்து கொடுத்து நல்லபடியாக அவங்களும் பரியல் பண்ண உதவி செஞ்சது கடவுளுக்கு நாங்கள் நன்றியோடு நினைச்சு பார்க்குறோம் இந்த நேரத்துலையும். இதுதான் நாங்கள் கட்டிட்டு இருக்கிற புது ஹாஸ்பிட்டல் ஃபாதர் சென்ட் ரஃபாயல் மிஷன் ஹாஸ்பிட்டல். இது வந்து எங்களுக்கு வந்து எஸ்எம்எம்ஐக்கு வந்து இது ரொம்ப எங்களுக்கு வந்து புதுசாக மக்களுக்கு ஏதாவது எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டது. ஆனால் இங்கே அரவுண்டில் வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-20 வில்லேஜ் இருக்குது. அந்த 20 வில்லேஜுக்கு இதுதான் வந்து சோர்ஸ். வந்து இப்போ அவங்க மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டெலிவரிக்கு போகணுன்னா இங்கேருந்து நைரோபி போகிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் நைரோபிலேருந்து வந்திருக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2.5 hours ஆகும். அதனால் வந்து சரி நாங்கள் நினச்சோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் அவங்களுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தொடங்கி இருக்கிறோம். பட் ஆனால் ஸ்டார்டிங் நாங்கள் தொடங்கும் போது ஒரு 34 மில்லியன் அப்படி தான் சொன்னாங்க. அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா மணிக்கு ஒரு 3 crores. இன்னும் வேலை முடியல, நாங்கள் முடிஞ்ச உடனே தொடங்கலான் இருக்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எங்களோட பார்த்து எங்களோட பேசி எங்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஃபாதர். அன்பு நேயர்களை, உண்மையாலுமே சிஸ்டர் பாராட்டணும். அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஆப்பிரிக்க மக்களுக்கு நீங்க ஏதாவது பணி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, சந்தோஷமா வரவேற்கிறாங்க அப்படின்னு அழகா சொன்னாங்க. அவங்களோட மெசேஜுக்கு உங்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். நான் சொல்ல மறந்துட்டேன், சிஸ்டர் தன்னுடைய 25வது வருஷ ஜூபிலியை கொண்டாடுறாங்க இந்த வருஷம். அதனால சிஸ்டர் வாழ்த்துக்கள். மாதா டிவி சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துறேன். உங்களோட பணி சிறக்க எங்களுடைய ஜெபங்களை அர்ப்பணிக்கிறோம். கண்டிப்பா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தைரியம், கடவுள் மீது இந்த நம்பிக்கை, அதை உண்மையாலுமே பாராட்டுவாங்க. அதே போல உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதுதான் நான் எங்க மக்கள்கிட்ட சொல்றது. ஆகவே அன்பு மக்களே,
நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பணிக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏன்னா நம்ம செய்யற ஜெபம் சின்ன சின்ன ஜெபம் தான் இவங்களுக்குலாம் ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல ஒண்ணு என்னன்னா, நம்ம மக்களையும் நம்ம பிள்ளைகளையும் இந்த மாதிரி மிஷினரியா போய் வேலை செய்யறதுக்கு நம்ம ஒரு உந்துகோலா இருக்கணும். பாருங்களா, பாரு எவ்வளவு இதா பண்ணாங்க சிஸ்டர், எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, கடவுளுடைய பராமரிப்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்ல 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 அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். நானும் சிஸ்டர் ஆகணும், இல்லை நானும் ஒரு ஃபாதர் ஆகணும், நானும் ஒரு மிஷினரியா ஒர்க் பண்ண கடவுளுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும். ஆகவே உங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்குறேன், உங்களோட பிள்ளைகளை இதுக்காக வளர்த்துங்க. அவங்க பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஆசையை ஊட்டுங்க. கண்டிப்பா அவங்களும் கடவுளுக்காக வாழ்வாங்க. சிஸ்டர் இத்தனை நேரம் எங்களோட இருந்து நிறைய காரியங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. ஆகவே நேயர்கள் சார்பாக, மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். எனக்காக இவ்வளவு தூரம் நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து எங்களோட உரையாடியதுக்காக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அன்பு நேயர்களே, நிறைய காரியங்களை பத்தி பார்த்திருப்போம். சிஸ்டருடைய ஒவ்வொரு அனுபவங்கள் நிறைய இருந்துச்சு. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.